ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் இருக்கீங்களா? எஃப்என்ஜிபி யூடியூப் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முக்கியமான தகவல், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம பஞ்சாயத்தோட தகவலை எப்படி நம்ம மொபைல் மூலமாக தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம இப்போ ஒரு வெப்சைட் சம்மந்தமாக போட்டிருந்தோம். அந்த வீடியோஸும் நான் இந்த வீடியோஸ் கீழே கொடுக்குறேன். அதுலேயும் நீங்கள் போய் உங்கள் டீட்டெயில்ஸாக தெரிஞ்சுக்கலாம், பஞ்சாயத்து வரவு செலவு கணக்குகளை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மொபைல் மூலமாக. அது மட்டும் இல்லாமல் அதுக்குன்னு தனியாக ஒரு வெப்சைட் இருக்குது, அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம்னா பாருங்கள். சரி, அந்த அப்ளிகேஷன் நான் காட்டுறேன். இதான் அந்த அப்ளிகேஷன் கிராம் ஸ்வராஜ். இந்த அப்ளிகேஷன் லிங்க் நான் வீடியோக்கு கொடுப்பேன், நீங்கள் அங்கே போய் டைரெக்டாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், இப்போது செலக்ட் லோக்கல் பாடி அப்படின்றது நம்ம எந்த ஸ்டேட்டோ அதை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். நமக்கு தமிழ்நாடு. அடுத்து நம்மளுடைய டிஸ்ட்ரிக்டை தேர்ந்தெடுத்துக்குங்க. அடுத்து நம்மளுடைய தாலுக்கா. அடுத்து இப்போ தான் உங்களுடைய பஞ்சாயத்து. எல்லாத்தையுமே நம்ம தேர்ந்தெடுத்தாச்சு. இப்போது சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வருஷம் காட்டுது 2020-21. இதில் நீங்கள் மாற்றுறதுனால மாற்றலாம். இதில் 2015-16 லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 20-21 வரையும் இருக்குது. நம்ம 20-21 வரையும் பார்ப்போம். இதில் 3 பார்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த பஞ்சாயத்துடைய தலைவர், மெம்பர்ஸ், அவங்களோட டீட்டெயில்ஸ் இந்த இடத்துல வரணும். அடுத்து பார்த்தீங்கன்னா அப்ரூவ்டு ஆக்டிவிட்டீஸ், எதெல்லாம் அப்ரூவ்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறது ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் ப்ரோக்ரஸ், எதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது, எவ்வளோ ஆயிருக்கு அப்படிங்கிறத கொடுப்பாங்க. சரி, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இதை கிளிக் பண்ணுவோம். இது எப்போவுமே நோ டேட்டஸ் தான். யாருமே பஞ்சாயத்து தலைவரையும் மெம்பரையும் அவங்க இது வரைக்கும் ஏற்றவே இல்லை, இனிமேல் ஏற்ற போகிறதும் இல்லை. பேக்கில் வரேன். அடுத்து நம்ம சொன்ன மாதிரி அப்ரூவ்டு ஆக்டிவிட்டீஸ், அதை கிளிக் பண்ணுறோம். இது வெப்சைட் இருக்குது, வெப்சைட்டில் ரொம்ப கொடுத்துருக்காங்க. ஆனால் வெப்சைட்டில் பாதி இது இன்னும் ஷோ பண்ணல, சரியாகவே இது பண்ணல. சரி, இதில் பார்த்தீங்கன்னா அப்ரூவ்டு ஆக்டிவிட்டீஸ் நம்மளோட இதுக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஃபினான்ஷியல் இயர் 2020-21. ஃபஸ்ட்டு அது பார்த்தீங்கன்னா ஃபண்டு அலகேட்ஸ் டு ஜிபி அப்படின்னு கொடுத்து 1,32,26,013 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா டோட்டல் ஒர்க்கு. இப்போ இந்த 2020-21 என்னென்ன ஒர்க்கு, மொத்தம் டோட்டல் ஒர்க் எத்தனை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 8 டோட்டல் ஒர்க்கு. இதில் அமௌண்ட்னு பார்த்தீங்கன்னா 56,10,201 ரூபா. இதோட டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இங்கே கீழே தெரிஞ்சுக்கலாம். அப்படி இன்னும் கொஞ்சம் வந்தீங்கன்னா ஆன்கோயிங் ஒர்க், எதுவும் வேலை நடந்துக்கிட்டு இருக்கான்னா 0 தான், அமௌண்ட்டும் 0 தான். எதுவும் கம்ப்ளீட் ஆகிருக்குன்னா ஒன்றும் ஆகலை, இது எல்லாமே 0ல் இருக்குது. சரி, இந்த அமௌண்ட்டுடைய டீட்டெயில்ஸ் நம்ம இங்கே தெரிஞ்சுக்குவோம். அதுக்கு இந்த டீட்டெயில்ஸ் இருக்குல்ல, அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதோட பாருங்கள், மொத்தம் நமக்கு ஒர்க்கு 8 கொடுத்தாங்க. 8 இடத்துல 8 விதமான வேலைகள் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வேலை என்ன, ரெண்டாவது வேலை என்ன, எல்லாமே கீழே மொத்தமாக கொடுத்துருப்பாங்க. சரி, நம்ம ஃபஸ்ட்லேருந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதுக்குன்னு ஒரு கோட் நம்பர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் என்ன வேலைன்னா ரோடு சரி பார்க்குறது. ஃபஸ்ட்டு ரோடு தான், ரோடு ஒர்க்கு தான். அந்த ஸ்கீமுக்கு ஒரு நேம் கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு இதுக்கும். அது கீழே பார்த்திங்கன்னா இந்த ரோடுக்கு எவ்வளோ இதாக இருக்குது அப்படின்னா 3,05,101 ரூபா டோட்டல் காஸ்ட்டு. அடுத்து ரெண்டாவது என்ன வேலை அதையும் பார்த்துருக்கலாம். இதுவும் ரோடு ஒர்க்கு தான். அடுத்து என்ன வேலை, அதுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு, இது 5 லட்ச ரூபா. அடுத்து பார்த்திங்கன்னா அதுவும் ரோடு ஒர்க்கு தான். அதுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு, இதுக்கு 4 லட்ச ரூபா. நான் அமௌண்ட்டு மொத்த அமௌண்ட்டை மட்டும் சொல்கிறேன், பாக்கி வர அமௌண்ட்டை நீங்களே பார்த்துக்குங்க. அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா அதுவும் ரோடு ஒர்க்கு தான், அது ஒரு 5 லட்சம். அடுத்து ரோடு ஒர்க்கு எல்லாமே பார்த்தா முக்கால்வாசி ரோடு ஒர்க்குக்கு தான் அலாட் ஆகிருக்கு. இதெல்லாம் அலாட் ஆனது தான், இன்னும் அவங்க வேலை அமௌண்ட் சேரல, வேலையை ஒன்றும் தொடங்கலை. இந்த மாதிரி 8 இது நமக்கு அலாட் ஆகிருக்கு. 8வது இது பார்த்திங்கன்னா இது பைப் லைன். நம்ம 7 வரையும் பார்த்துட்டோம். 7ம் பைப் லைன் தான், பைப் லைன் ஒர்க்கு. 6வது பார்த்திங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டர், குடி தண்ணீர். அது குடி தண்ணீர். இது ஒவ்வொரு இதையும் பற்றி பார்த்துருப்பாங்க, நீ பார்த்துக்க. நான் வேகமாக பார்த்தேன்னா உங்களுக்கு கரெக்டாக சொல்ல. இது பார்த்திங்க அப்படின்னா இந்த பைப் லைன் ஒர்க்கு, தெருப்பை போட்டு தண்ணி கொடுக்குறாங்கல்ல, அது ஒர்க்குக்கு பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் டோட்டல் காஸ்ட் 11 லட்சத்து எல்லாம் 0,0,0 தான் இருக்குது. மொத்தமே 11 லட்சம் வந்திருக்கு. இதெல்லாம் அலர்ட் ஆனது. ஆனால் இன்னும் இது எந்த ஒர்க்குமே நடக்கலை. நான் பேக்கில் வர்றேன். அது இதில் பார்த்தா தெரிஞ்சுக்கும். எந்த வேலையும் இது வரைக்கும் நடக்கலை, எந்த வேலையும் இது வரைக்கும் முடியலை. சரி, இதை விட்டு வெளியே வந்துடுறோம். அடுத்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியல் ப்ரோக்ரஸ், இப்போ என்னென்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரிசிப்ட் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் அந்த மாதிரி எவ்வளோ செலவு பண்ணாங்க அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. எவ்வளோ வந்துச்சு, எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க. மொத்தம் பார்த்திங்கன்னா 63,06,940 ரூபா மொத்தம் ரிசிப்ட் ஆனது, பில் ஆனது. செலவு பண்ணது பார்த்திங்க அப்படின்னா 8,82,800 ரூபா. இதுக்கு என்னென்ன டீட்டெயிலாம் இங்கே மொத்தமாகவே கொடுத்துருப்பாங்க, பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்த ஸ்கீமு பார்த்திங்கன்னா சிஎம் சோலார் பவர் க்ரீன். இது ஒன்றும் வரல.
அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்திரா ஆவாஸ் யோஜனா. இதுக்கு பார்த்தீங்கன்னா ரிசிப்ட் ஆனது வந்து 5,18,000 சொச்சம். இது வந்து ஒன்றும் செலவு பண்ணவே இல்லை. இதோட டீட்டெயில் தெரியணும் அப்படின்னா இதில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இதோட டீட்டெயில் வரும். அதே மாதிரி வேறு ஒரு ஸ்கீமு, அதுக்கு வந்து அமௌண்ட்டு, இதுக்கு வந்து அவங்க செலவு பண்ண அமௌண்ட். இதுக்கு வந்து அமௌண்ட் வந்து 30 லட்சம், செலவு பண்ணியிருக்கிறது வந்து 2 லட்சம் தான். சரி, 2 லட்சம் என்ன செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் இது கிளிக் பண்ணி பார்க்குறோன்னா இந்த இது கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வவுச்சர் ஆன டேட்டு கொடுத்துருப்பாங்க, வவுச்சருடைய அமௌண்ட் கொடுத்துருப்பாங்க. இதையும் நீங்கள் திரும்ப கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஃபுல் டீட்டெயில்ஸ் இதில் இருக்கும். யார்கிட்டேருந்து வந்துச்சு, என்னென்ன வாங்கினாங்க, என்ன டீட்டெயில்ஸு, என்ன இது அப்படி எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஆனால் ஃபுல்லாக டீட்டெயில்ஸ் தெரியணும் அப்படின்னா இதில் நம்ம பார்க்க முடியாது. அப்படி பார்க்கணும் அப்படின்னா தகவல் அறியும் உரிமை சட்டம் அப்படிங்கிறாங்கல்ல, அது மூலமாக வந்து எந்த ஒரு குறிப்பிட்ட தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த தகவல் அறியும் உரிமை சட்டத்துக்கு மூலம் நீங்கள் அப்ளை பண்ணி உங்கள் பஞ்சாயத்து சம்மந்தமாக சரி, இல்லை உங்கள் தாலுக்கா சம்மந்தமாக சரி, இல்லை எதை சம்மந்தம், ஒரு முதலமைச்சர் சம்மந்தமாக இருந்தாலும் சரி, குறிப்பிட்ட இதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி அந்த இதில் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். ஆனால் இந்த அப்ளிகேஷனில் இவ்வளோ தான் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்க முடியும். எந்த இது எவ்வளோ வந்திருக்கு, அது எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க, இதுவே நமக்கு போதுமானதுன்னு நினைக்கிறேன். சரி, நான் பேக்கில் வந்துட்டேன். அவ்வளோதான் அந்த அப்ளிகேஷன் மூலமாக பார்க்க வேண்டியது. இதுக்கு வெப்சைட் இருக்குன்னு சொன்னல, இதுலேயும் நீங்கள் பார்க்கலாம். இதுதான் அந்த வெப்சைட்டு, கிராம் ஸ்வராஜ். அதே தான் இது. கீழே வந்தீங்க அப்படின்னா அக்கௌண்டிங்னு இருக்குது, அப்புறம் பஞ்சாயத்தோடைய ப்ரொஃபைல், அப்புறம் வந்து இது தேவையில்லை, நமக்கு பெரும்பாலும் பார்க்க வேண்டியது அக்கௌண்டிங் தான். இதை கிளிக் பண்ணுங்கள். இந்த இதில் என்னென்னா முக்கால்வாசி இது வேலை செய்யவே இல்லை. முக்கால்வாசி பஞ்சாயத்தில் சரியான இது வந்து அவங்க ஒன்றும் வந்து அப்டேட் பண்ணவே இல்லை. இது ஆல் இண்டியா ரிப்போர்ட் மொத்தமாக பார்த்துக்கலாம். அப்புறம் எம்ஏஎஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு ஒரு இது இருக்குது, அது பார்க்கலாம். அக்கௌண்டிங் என்ட்ரிங் விஷ் ரிப்போர்ட்னு இருக்குது. இந்த மாதிரி தனித்தனியாக எல்லாத்தையும் கொடுத்துருப்பாங்க. இப்போ நான் வந்து இதில் அக்கௌண்டிங் என்ட்ரிங் விஷ் கொடுக்குறேன். இதில் பார்த்தீங்கன்னா இதிலே வந்து ஒரு இது இருக்குது, அவ்வளோ இது இருக்குது. டே புக்கு, ஒவ்வொரு நாளைக்கு என்னென்ன வேலை பார்த்துக்காங்க அதை தெரிஞ்சுக்கலாம். கேஷ் புக்கு, என்னென்ன கேஷ் ஆகிருக்கு அப்படிங்க இதை தெரிஞ்சுக்கலாம். அக்கௌண்ட் விஷ், ஒவ்வொரு அக்கௌண்ட், சில பஞ்சாயத்துக்கு வந்து 2-3 அக்கௌண்ட் வச்சுருப்பாங்க, வெவ்வேறு பேங்கில் வச்சுருப்பாங்க. அந்த அக்கௌண்ட்டில் எவ்வளோ கிடக்கு, வேறு ஒரு அக்கௌண்ட்டில் எவ்வளோ கிடக்குன்னு அதை தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக அவங்களுடைய அந்த பஞ்சாயத்துடைய மொத்த இதுன்னு தெரிஞ்சுக்கலாம். இருந்தாலும் வந்து இதில் கிளிக் பண்ணோம் அப்படின்னா முக்கால்வாசி இது வேலையே செய்ய மாட்டுது. இப்போ நான் வந்து லெட்ஜர் புக் ரிப்போர்ட் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணுறேன். சில பஞ்சாயத்துக்கு வந்து ஃபுல்லாகவே அவங்க வந்து டேட்டா ஃபுல்லாக என்ட்ரி பண்ணியிருந்துக்கலாம். சில பஞ்சாயத்து வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்காங்க, அதனால இன்னும் ஏறாமல் இருக்குது. இப்போ வந்து ஃபினான்ஷியல் இயர் இதை கிளிக் பண்ணுவோம். இப்போ வந்து 2020-21 போட்டுக்குவோம். ஸ்டேட்டு நமக்கு தமிழ்நாடு. அக்கௌண்ட் என்ட்ரி, நீங்கள் வந்து வில்லேஜியா இல்லை எதாவது கேட்டுருப்பாங்க. நான் வந்து வில்லேஜ் பஞ்சாயத்துனால வில்லேஜ் பஞ்சாயத்தே கொடுக்குறேன். அடுத்து வந்து உங்களோட டிஸ்ட்ரிக்டை பார்த்துங்க, அப்புறம் உங்களுடைய தாலுக்கா, அடுத்து உங்களுடைய பஞ்சாயத்து. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1/4/2020 ஒரு மாதத்துக்கு மட்டும் தான் இதில் பார்க்கலாம். இந்த 1/4 தான் பார்க்க முடியும், தவிர 1/5 கூட பார்க்க முடியல. ஏன்னா இந்த வெப்சைட் வந்து லான்ச் பண்ணதே இந்த 4ஆம் மாதம் தான் லான்ச் பண்ணாங்க. அதனால் 1/4 இருக்குது, 1/5 கூட நம்ம பார்க்க முடியல. சரி, இப்போ 1/4 1/5 நம்ம பார்க்குறோன்னா பார்த்துக்கலாம். ஏப்ரலுக்கு அப்புறம் மே, 4 1. இப்போ வந்து செலக்ட் ஹெட் ஆஃப் அக்கௌண்ட் இருக்குது. இது வந்து ஸ்கீம் வாரியாக நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம். அப்படின்னா அதர்ஸ் ரீசன்ஸ் கொடுத்து கூட பண்ணலாம். இப்போ அதர் ரீசன் கொடுக்குறோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் 2வது ஆப்ஷன் கொடுக்குறேன், ஓன் ரீசன் சொல்லிட்டு கொடுத்தாச்சு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா ரிசிப்ட் ஆகிருக்கதா இல்லை வந்து செலவு பண்ணதா அப்படின்னு இருக்கும். இப்போ நான் வந்து செலவு பண்ணதாமல் கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஆப்ஷன் பாருங்கள் வேலை செய்ய மாட்டுது. அப்போ தான் நம்ம வந்து என்ன ரிசிப்ட் நீங்கள் செலக்ட் பண்ணால் தான் நம்ம வந்து இதை இது பண்ண முடியும். அடுத்தது பாருங்கள், இங்கே ரிசிப்ட் கொடுக்குறேன். ரிசிப்ட்டுக்கும் அதே நிலைமை தான். இப்போ நீங்கள் வந்து இந்த கேப்சா கொடுத்து பண்ணிங்க அப்படின்னா பார்க்க முடியல. ஆனால் அந்த அப்ளிகேஷனே பெட்டராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அவ்வளோதான் நம்மளே இந்த சின்ன அப்ளிகேஷனை வச்சு உங்கள் பஞ்சாயத்தில் வந்து என்னென்ன வேலையை வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க, எந்தெந்த வேலையெல்லாம் நடக்குது, அந்த ஒவ்வொரு வேலைக்கும் எவ்வளோ கவர்மெண்ட் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க, இவங்க எவ்வளோ வந்து செலவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மொத்த டோட்டலையும் நீங்கள் இதில் தெரிஞ்சுக்கலாம். அவ்வளோதான் நம்மளே இந்த வீடியோ உங்களுக்கு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் நண்பர் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம்.